நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, வளையல் காப்பு விழா, அதாவது சீமந்தம் செய்யக்கூடிய நாள் மிக முக்கியமான நல்ல நாளாக இருக்கணும். அதில் எந்த விஷயத்தை மிக முக்கியமாக சீர்திக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்குறோங்க. பொதுவாகவே இந்த வளையல் காப்பு விழா சீமந்தம் நடத்துவது என்பது அந்த குழந்தைக்காக தான் நம்ம நடத்துகிறோம். நல்ல குழந்தை பேர் கிடைக்கணும், அந்த குழந்தை ஆரோக்கியமாக கிடைக்கணும், நல்லபடியாக பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வளையல் காப்பு விழாவை நம்ம மிக சிறப்பாக நடத்துகிறோம். அப்போ இந்த விழா நடத்தக்கூடிய அந்த நல்ல நாளை நம்ம ஏனோ தானோன்னு பார்க்குறோம். நீ சுபமுகூர்த்த தினமாக இருக்குங்க, இந்த நாளாக இருக்குங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த நாளில் மிக முக்கியமாக எந்த விஷயத்தை மிக முக்கியமாக சீர்தூக்கி பார்க்கணும், அந்த நாள் ஜீவன் உள்ள நாளாக இருக்கா, அதாவது உயிருள்ள நாளாக இருக்கா, இதான் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு உயிருக்கு, இந்த உலகத்தில் ஜனனமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான உயிருக்காக இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம், இந்த விழாவை நடத்துகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த நாளை நம்ம எந்த அளவில் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா, அந்த நாள் உயிருள்ள நாளாக, அதாவது ஜீவன் உள்ள நாளாக அந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்க்கணும். அது பஞ்சாங்கத்தில் சில பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. இந்த ஜீவன் உள்ள நாள் அப்படி நீங்கள் எடுக்கிறது சூரியனை மையமாக கொண்டுதான். சூரியன் என்ற நட்சத்திரம், சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு முன்பின் நட்சத்திரம் வருது பாருங்க, முன்னாடி பின்னாடி. சூரியன், சந்திரன் இல்லை. சந்திரன் நீங்கள் அன்றாட பார்த்துட்டு இருப்பீங்க. இன்று உத்திர நட்சத்திரம், இன்று பூர நட்சத்திரம், இன்று மகன் நட்சத்திரம் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருப்பாங்க, அது தெரியும். ஆனால் சூரியன் என்ற நட்சத்திரத்தை நீங்கள் பஞ்சாங்கத்தில் தான் பார்க்க முடியும். அப்போ அந்த அமைப்பை நீங்கள் பார்க்கணும். அதே போல் இந்த சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு முன்பின் நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அந்த நாட்களை சுபம் தவிர்க்கவும், அந்த நாட்களை வச்சுக்கூடாது. சீமந்த வளைகாப்பு விழா நடத்துறது மிக முக்கியமாக அந்த அது உயிரற்ற நாள், அது ஜீவன் இல்லாத நாள், அந்த நாட்களை பயன்படுத்தக்கூடாது. அதாவது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு முன்பின் உள்ள நட்சத்திரம். அதே போல் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு 3, 4, 5, 6, 7, 8 இந்த நட்சத்திரங்கள் அரை ஜீவன் உள்ள நாட்கள். அரை ஜீவன் அதாவது முன்பின்னுங்க, சூரியனுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி, இதை நீங்கள் பார்க்கணும். 3, 4, 5, 6, 7, 8 நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாள் அரை ஜீவன் உள்ள நாள், பாதி ஜீவன். அதே போல் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே நேரத்தில் முழு உயிருள்ள நாள், முழு ஜீவன் அப்படின்னா ஒன்றுங்க. அந்த முழு ஜீவன் உள்ள நாள் என்னன்னா, சூரியனுக்கு 9வது நட்சத்திரம், சூரியனுக்கு 13வது நட்சத்திரம். முன்பின் முன்னாடி எடுத்துக்கலாம், நீங்கள் பின்னாடி எடுத்துக்கலாம். சூரியனுக்கு 9வது நட்சத்திரம், முன்னில் 9வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம். சூரியனுக்கு பின்பு உள்ள 9வது 13வது நட்சத்திரம். இந்த நாள் தான் முழுக்க முழுக்க முழு ஜீவன் உள்ள நாள். அப்போ அரை ஜீவனாவது இருக்கணும், அல்லது முழு ஜீவன் இருந்தாலும் நல்லது. அதே நேரத்தில் ஜீவன் இல்லாத நாளை தயவு செய்து இந்த வளையல் காப்பு விழா நடத்தக்கூடிய, சீமந்தம் நடத்தக்கூடிய நாளில் கண்டிப்பாக அந்த நாளை தேர்ந்தெடுக்கவே கூடாது. அந்த நாளை மிக முக்கியமாக சீர்தூக்கி பாருங்கள். இந்த நாள் சிறப்பாக இருந்தனா கண்டிப்பாக குழந்தை பேர் நன்றாக இருக்கும். அந்த நாள் சிறப்பு இல்லை அப்படின்னா அந்த அமைப்பு சிறப்பாக அமைவதில் அமைப்பு இருக்காதுங்க. அதனால் நீங்கள் முக்கியமாக இதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஜீவன் உள்ள நாள் பல இதில் பார்க்கும்போது எதனால் அந்த குழந்தை பேர் அமைப்பில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு காரணமே இந்த மாதிரியான நாட்களை தேர்ந்தெடுக்கிறது. அந்த மாதிரி நாட்களை தயவுசெய்து தவிர்ப்பது என்பது சிறந்தது. ஜீவன் உள்ள நாளாக பாருங்கள், கண்டிப்பாக குழந்தை பேர் அற்புதமான நாளாக கிடைக்கும். குழந்தையும் தாயும் நல்ல ஆரோக்கியமாக நமக்கு கிடைப்பார்கள். அதனால் கண்டிப்பாக இந்த நாளாக நம்ம தேர்ந்தெடுப்பு என்பது சிறந்ததுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.